ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் குட்டி பியா பேசுகிறேன். இன்றைக்கி டே 3 ஆஃப் 9 ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இன்றைக்கி என்ன பார்க்குற விஷயம்னா, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கு நேற்று, அதாவது எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, அதாவது நேற்று, இன்று, நாளை, அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்ற விஷயம். நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நேற்றே வந்திருக்கலாம், ஸோ இன்றைக்கி வரலாம், இல்லை நாளைக்கும் வரலாம். ஸோ வருதுன்னு தெரிஞ்சால் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணுன்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, ஸோ ஒரு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆக போகுதுன்னா, ஸோ இந்த மந்த்தே சேவ் பண்ணலான்ற விஷயத்த பார்க்கலாம். இல்லை சடனாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இந்த மந்த் வந்ததுன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு அதுக்கு பேக்கப் பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ அது இல்லை இதுமாரி போன மாதமே வந்து நம்ம இந்த ஸ்ட்ரகிளில் வந்துச்சுன்னா இந்த மந்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இல்லை அதுக்கு அடுத்தது மந்த்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பேக்கப் பண்ணுற விஷயந்தான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூஷன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ வந்து இதை வந்து டே 3 ஆஃப் 9 சொல்கிறேன். இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ மெத்தட் அண்ட் மணி. ஸோ வந்து எதனால் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, பர்சனலாக வந்திருக்குன்னா மென். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு பார்க்கணும். இல்லை மணியால் வந்திருக்குன்னா, ஸோ மணிக்கான பேக்கப் இல்லை வந்து ஆல்டர்னேட் ரிசோர்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஸோ மெத்தட். ஸோ நம்ம எடுத்த ஐடியாஸ், மெத்தட்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற போதோ, இல்லை வந்து அதனுடைய அவுட்புட் கொடுக்கும் போதோ இந்த சேஞ்சஸ் எதாக இருந்ததுன்னா அந்த மெத்தட்ஸை வந்து பார்க்கணும். ஸோ இதை எதுக்காக இன்றைக்கி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த மெத்தட்ஸை வந்து ஸோ நம்ம எடுக்கிற ஒரு முடிவுக்குமே வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிருக்கோம் நம்ம. ஸோ இதால் தான் நம்ம இதை எடுக்கிறேன், அதால் தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தட் வந்து யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை வந்து தன்னிச்சையாக, அதாவது ஒரு பட்சமாக அந்த முடிவு எடுக்கிறீங்கன்னா ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மொமெண்ட் வந்து அந்த பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணிட்டுருக்கோம்னு நினச்சி நம்ம வந்து கிடக்குறோம். ஸோ டேயில் வந்து இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு இருப்போம். இல்லை, நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த மொமெண்ட்ரி என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த உங்களோட சொல்யூஷன் வந்து யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணாமல், இல்லை வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு இல்லாமல் ஒரு பட்சமாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் கேரி அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கு பாஸ் கொடுக்குறீங்க. ஸோ வந்து ப்ராப்ளத்தை வந்து எண்ட் பண்ணவும் விரும்பலை, அந்த ப்ராப்ளத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இதால் என்ன ஆகும்னா, அந்த டே டு டேயில் அந்த ஆக்டிவிட்டீஸோட பெயினை வந்து நீங்கள் கன்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ டே 3ல் இதுதான் நாங்கள் சொல்ல வந்தது. ஃபஸ்ட்டு வந்து நேற்று, இன்று, நாளை. ஸோ நேற்று, இன்று, நாளையில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சா, இல்லை வரப்போதா, வருமா என்ற விஷயத்தை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்தாச்சா, எடுக்க போகிறோமா, இல்லை எடுக்கணுமா, இந்த விஷயத்த பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயந்தான் வந்து நான் வந்து டே 3 சொல்ல. அதேமாதிரி வந்து டே 3ல் வந்து மணி, அதான் மெயின் மணி மெத்தட்ஸ். ஸோ பீப்புளால் வந்ததுன்னா அதை உட்காந்து பேசி சால்வ் பண்ணுங்கள். மணியால் வந்ததுன்னா ஸோ எக்ஸஸாக செலவு பண்ணுறது, இல்லை வந்து எங்கேயாவது நீங்கள் லூஸ் பண்ணதை கட் ஷார்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து ஐடியாஸால் ப்ராப்ளம் வருதுன்னா ஐடியாஸை வந்து 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ டே 3 ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல பார்த்துட்டோம். ஸோ மெயினாக இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணுறதுக்காக இல்லை, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான். சால்வ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. ஸோ நத்திங் இஸ் ஹார்ட், நத்திங் இஸ் ஸோ ஈஸி. டேக் right decision, take right solution on right time. Thank you. Bye bye. நான் உங்கள் குட்டி பையன். Thank you.